வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் 2ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே ஒரு 3 இது இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க, நிகழ்வு செவ்வகத்தின் மொத்த பரப்பளவானது கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வெண்களின் கூடுதலுக்கு எப்படி இருக்கும்னா நேர் விகிதத்தில் இருக்கும், அப்படின்னா விகித சமமாக இருக்கும். ஏதோ ஒன்று எழுதுங்க. இந்த நிகழ்வு செவ்வகம் அந்த தலைப்பு இருக்கு, அது கீழே இருக்க அந்த பேராவை படித்து பாருங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். சரியா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? நேர் விகிதம்னு எழுதினாலும் சரி, அல்லது விகித சமம்னு எழுதினாலும் சரி. நேர் விகிதம், நேர் விகிதத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா விகித சமமாக இருக்கும். ஏதோ ஒன்று எழுதுங்க. விகித சமம், விகித சமம், ஏதோ ஒன்று எழுதிக்கங்க. சரியா? அதுக்கு அடுத்தது 2வது பாருங்க. டேஷ் என்பது ஒரு வரைபடம். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி ஆகும். என்னது? நிகழ்வு செவ்வகம். நிகழ்வு செவ்வகம் எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு இடைவெளி என்ன ஆகிடும், அந்த மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 0லேருந்து 10 எத்தனை பேர்? ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா 10 to 20 எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 6 பேர் இருப்பாங்க. 20 to 30 எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 40 பேர் இருப்பாங்க. அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? நிகழ்வு செவ்வகம். நிகழ்வு செவ்வகம். நிகழ்வு செவ்வகம் வந்து என்னது? ஒரு வரைபடம். அது எப்படி இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட கால தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும். சரியா? அதுக்கு லாஸ்ட் பாருங்க. நிகழ்வு செவ்வகம் என்பது டேஷ் விவரங்களின் வரைபட விளக்க முறை. தொகுக்கப்பட்ட விவரங்களை தொகுக்கப்படாத இதான்னு பார்க்கணும். இது வந்து என்னென்னா நிகழ்வு செவ்வகம் தொகுக்கப்பட்ட விவரங்கள் தான். தொகுக்கப்பட்ட விவரங்கள் தான் தொடர்ச்சியாக இருக்கும். தொகுக்கப்படாத விவரங்கள் வித்தியாசமாக இருக்கும். தொகுக்கப்பட்ட விவரங்கள் தான் தொடர்ச்சியாக இருக்கும். இங்கே நிகழ்வு செவ்வகம்னா என்னது? தொடர்ச்சியானது. அப்போ தொடர்ச்சியானது என்னது? தொகுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட விவரங்களின் வரைபட விளக்க முறை ஆகும். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.